வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன், அதாவது விகித சிதைவு வினை. விகித சிதைவு வினை அப்படின்னா ஒரு சேர்மம் அதனுடைய ஆக்சிஜனேற்ற எண் அதிகரிக்கணும், அதே சமயம் குறையணும். அதாவது ஒரே சேர்மம் ஆக்சிஜனேற்றம் ஆக்சிஜனோட ரெண்டுக்கும் உட்படணும். இப்போது இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள். பொட்டாசியம் மேங்கனேட் அயான், அதனுடைய ஆக்சிஜனேஷன் கேட்டிருக்காங்க. ஆசிட் மீடியத்தில் எப்படி நடக்குது? இப்போ இந்த மாங்கனேட் அயானினுடைய ஆக்சிஜனேற்ற எண் +6. இந்த +6 பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாகவும் மாங்கனீஸ் டை ஆக்சைடும் மாறி இருக்கு. அதாவது +6 ஒரே நேரத்தில் +7ஆகவும் மாறி இருக்கு, +4ஆகவும் மாறி இருக்கு. இப்படி ஒரு வினையில், ஒரு ரியாக்ஷனில் ஒரு சேர்மத்தினுடைய ஆக்சிஜனேற்ற எண் அதிகரிச்சிருக்கணும், அதாவது ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருக்கணும், குறைஞ்சிருக்கணும், அதாவது ஆக்சிஜன் ஒடுக்கமும் நடந்திருக்கணும். இப்படி இருந்தால் அந்த ரியாக்ஷன் தான் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அல்லது விகித சிதைவுனை அல்லது ஆட்டோ ரிடக்ஷன் சொல்லுவாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள். குளோரின் அது சாதாரண நிலையில் அதனுடைய ஆக்சிஜனேற்ற எண் 0, அது பொட்டாசியம் குளோரைடாகவும் மாறி இருக்கு, பொட்டாசியம் குளோரேட்டாகவும் மாறி இருக்கு. பொட்டாசியம் குளோரைடாக மாறும் பொழுது அதனுடைய ஆக்சிஜனேற்ற எண் -1, பொட்டாசியம் குளோரேட்டாக மாறும் பொழுது அதனுடைய ஆக்சிஜனேற்ற எண் +5. இப்படி ஒரு சேர்மத்தினுடைய ஆக்சிஜனேற்ற எண் ஒரே நேரத்தில் ஆக்சிஜனேற்றமும் அடைஞ்சிருக்கணும், ஆக்சிஜன் ஒடுக்கமும் அடைந்திருக்கணும். அதாவது ஆக்சிஜனேற்ற எண் அதிகரிச்சிருக்கணும், அதே சமயம் குறைஞ்சிருக்கணும். இப்படி இருந்தால் இவ்வகை வினைகள் விகித சிதைவு வினைகள் அல்லது டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்.